கதை எழுத போறியா? லவ் ஸ்டோரியாக எழுது. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத. ஹீரோ வில்லன்னு மாச ஸ்டோரி எழுது. என் கதையில் ஹீரோவே இல்லை, எல்லாருமே வில்லனுங்க தான். ஒரு வில்லனுக்கும் இன்னொரு வில்லனுக்கும் வில்லாதி வில்லனுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இந்த கதை. வில்லனுங்களுக்கும் காதல் வரும். என் வாயில நல்லா வரும். இல்லை, இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்காக 2 பேர் அடிச்சுப்பாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அதுக்காக 2 பேரும் அடிச்சுப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது யாரு? கொஸ்டின் மார்க். என்ன, வில்லன் தான் ஜெயிப்பான். வில்லாதி வில்லன் தான் ஜெயிப்பான். இதில் இன்னும் ட்விஸ்ட் என்னன்னா, அவன் ஆசை பொருள் இன்னொருத்தனால தொட முடியாது, இவன் ஆசைப்படுற பொருள் இன்னொருத்தனால தொட முடியாது. அப்போது அந்த பொருள் யாருக்கு தான் போய் சேரும்? இந்த 2 பேரில் அந்த பொருளுக்காக யார் உயிர் போனாலுமே அந்த பொருளை தொட முடியாது. இப்போ சொல்லுங்க, அந்த பொருள் யாருக்கு போய் சேரும்? யாருக்கு தான் போய் சேரும்? யாருக்கு தான் போய் சேரும்? பதில் உங்கள் கையில் தான் இருக்கு.